மனிதர்களே, நம்ம ரெஸ்ட்ரூமில் இன்றைக்கி கொஞ்சோண்டு வெங்காயம், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் போட்டு கொஞ்சோண்டு புளி குழம்பு வைக்கிறோம். பார்த்துங்க, காய வச்ச எண்ணெய் வெந்தயம் காஞ்சிட்டு சரிங்களா. வெந்தயம் போட்டோம், கருவேப்பிலை இப்போ போட்டோம்னா அடுத்தபடி என்ன பண்ணுறோன்னு பார்த்தோம்னா வெங்காயத்தை போடுறோம். சரியா, வெங்காயம் நல்லா வேகட்டும். வெங்காயம் நல்லா வேகணும். என்ன பண்ண போகிறோம்னா இந்த வெட்டி வச்ச காய்கறிலாம் போடுறோம். சரியா, காய் நிறைய ஆகிடுச்சு. இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா வணக்குறோம். இவ்வளோ காய் தேவையில்லை, இருந்தாலும் போட்டோம் காய். இதை சுத்த என்ன பண்ணுறோம்னா கொஞ்சம் உப்பு போடுறோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம். உப்பு போட்டு ஒரு கிண்டுறோம். சரியா, கிண்டி காயை தம் பண்ணுறோம். காய் வந்து எண்ணெயில் வணங்கணும். இப்போ காய் ஓரளவுக்கு தம்மாகி வெந்துட்டு இப்போ என்ன பண்ணுறோம்னா எல்லாம் கலந்த மிளகா அப்படி கொட்டுறோம். இது கொட்டிட்டு என்ன பண்ணுறோம்னா போதுமான அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம். என்ன பண்ணோம், தேவையான தண்ணி பொடி ஊற்றி காய் வேகிற அளவுக்கு கொஞ்சம் காய் முங்குற அளவுக்கு ஊற்றிட்டோம். இப்போ ஊற்றி என்ன பண்ண போகிறோம்னாக்கா இது அப்படியே திரும்ப ஒரு தம் போடுறோம். நல்லா தம்மாகட்டும், காய் நல்லா வேகட்டும். ரெஸ்ட்ரூமில் ஒரு அருமையான ஒரு புளி குழம்பு வச்சுருந்தோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. அடா 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 அடா, அற்புதமான ஒரு புளி குழம்பு. சலன்னு வச்சு பாருங்க. சரி, இப்போ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு பதிவிறக்கம் பண்ணுறேன். ரைட், பாய். நம்ம ரெசிபியில் பாருங்கள், அருமையான புளிக்குழம்பு தயார். தலை தான் பார்த்தீங்களா, எப்படி சூப்பராக இருந்திருக்கா? அவ்வளோதான், ரொம்ப மெத்தடு சிம்பிள். சமைச்சு பாருங்கள், நான் சாப்பிட்டு பார்க்குறேன். பாய். இங்கே பாருங்கள், புளிக்குழம்பு சோறு ரெடி. பேனு வேறு கடன்னு சவுண்டு கேட்குது. சரி, எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். ஒரு வாய் குழம்பு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு வைப்போம். வாங்க, நீங்களும் வாங்க, நம்ம ஆற்றுக்கு சாப்பிட்லாம். வாங்கோ. பரவாயில்ல. நம்ம ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். என்னென்னா கொஞ்சோண்டு புளி ஊற்றுற, அவ்வளோதான். சூப்பராக இருக்குது. ரைட்டு, உங்களிருந்து விடைபெறுகிறேன். நான் பாரதி வரியில் விதை.